நம்மலாம் பேட் கமெண்ட் வந்தா ஏதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து வார்ன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பல லைவ்ல அந்த மாரி தான் செய்வாங்க. என்னோட லைவ்ல அந்த மாரி யாரும் பண்ணதில்ல. நல்லவங்க தான் வருவாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க. சில லைவ்ல யாராவது பேட் கமெண்ட் பண்ணிட்டா வார்ன் பண்ணுவாங்க, இல்லைன்னா தூக்கிருவாங்க. இவங்க லைவ்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேட் கமெண்ட் பண்ணுறவங்களெல்லாம் அப்படியே ஆதரித்து என்னப்பா ஏதுப்பா எந்த ஊருப்பா எல்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு நல்ல விதமாக பேசுவாங்க. நல்லா பேசுப்பா, லைவ்ல எல்லார் கூடயும் நல்லா பேசு. அவன் போடுற கமெண்ட்டை பார்த்தா நமக்கு ம், அப்படி இருக்கும். அவங்கக்கிட்ட நல்லா கொஞ்சம் பேசுவாங்க, கடைசியில் சொல்லுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, கண்டிக்கிற மாதிரி. இது பாரு, எனக்கு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோன்ட்டு ஒரு சீன் போடுவாங்க ஒரு அரை மணி நேரம். உண்மையானவங்கன்னா அது நமக்கு வேண்டாதவங்க மதிப்பு இல்லாமல் மெசேஜ் பண்ணால் அவங்கள அவாய்ட் பண்ணணும், அது கரெக்டு. சும்மா நல்லவங்கள வந்துட்டு நீ என்கிட்ட வந்து புரணி பேசுகிற, உன் லைவில் வந்தால் அவனை ஆதரித்து பேசுகிற. என்ன லாஜிக்கு? எவ்வளோ ஒரு கெட்டவனும். இதுதான் 2 ஸ்டோரி தான் மனோஜ் ப்ரோ. சொல்லிட்டேன் நான். என் மனசில் ரொம்ப நாள் என்ன இப்படி இருக்காங்க மனுஷங்கன்னு தோணுச்சாதான் சொன்னேன். இது எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் வந்து ஒய்டிக்காக மட்டும் சொல்லலை. குடும்பத்துலேயும் சரி, நம்ம பழகிற இடங்கள்லையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி. மனோஜ் பிரதர் போர் அடிக்காமல் எப்படியக்கா சண்டை போடுறாங்க. அது உண்மையான சண்டையாக இருந்தால் தானே நடிப்பாங்க எல்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, அதையும் கேட்டுறேன். அது அவர் வந்தால் வந்தோடனே நான் கேட்பேன். அந்த தம்பி வந்தோடனே யாரோ அக்கா அதுதான் அக்கா. மனோஜ் ப்ரோ, நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன பேசுனேன் அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமாம், ஏன் அதுக்கடுத்து பேசுனது நல்ல விஷயங்கள் ஞாபகம் தான் இருக்கும். ஓ, அதுக்காக தான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தீங்களா? பூனைக்கறி நல்லா இருக்கும். என்னடா உட்காருங்கடா, எந்திரிச்சோன்னே காலே தூங்கிருச்சுடா, கால் ஊனவே முடியல. ஆமாம், ஃபஸ்ட் டைம் பேசுனது தானே ஞாபகம் வரும். ஹாய் ஜி, வெல்கம். ஹலோ எஸ் ஜி, how are you ஜி? Had cup of coffee, tea? Finished your namaz time? Fajr time, இப்படி ஒரு கூட்டம் சுற்றுது, அதனால் எல்லாம் உஷாராக இருந்துக்கோங்க. நல்லவங்க மாதிரி வருவாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி போடுவாங்க, நம்மளை கெட்டவங்களாக சித்தரிச்சுட்டு அவங்க நல்ல பிள்ளை ஆயிக்கிருவாங்க. மனோஜ் ப்ரோ, இல்லைக்கா, கெட்ட வார்த்தை பேசினவன் திரும்ப சாரி சொன்னா எப்படி அவங்கக்கிட்ட பேச வரும், அந்த மாதிரி சொல்ல வந்தேன். அவன் சாரியை கேட்டிருக்க மாட்டான் மனோஜ் ப்ரோ. அந்த லைவ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட் கமெண்ட் போட்டுட்டு வர்றவன் அவன் கேட்காத கேள்வி கேட்பான், அதுக்கெல்லாம் அவங்க ரிப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க. அவனை வந்து திட்டவும் மாட்டாங்க, வெளியேற்றவும் மாட்டாங்க, சண்டை போடவும் மாட்டாங்க. அந்த ஓனரும் சரி, அதில் இருக்கிற அந்த சப்போர்ட்டர்ஸும் சரி, ஆதரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதுதான் தப்பு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட உங்கள் லைவில் நீங்கள் ஆதரித்து லைவுக்காக கொண்டுட்டு போகிறீங்க, சரியா? நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் அவங்கள கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க லைவில் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்கள கண்டிச்சா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஸ் நசீம். சாரி அஹ்மத் ஜி, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்ஸ். தேங்க்யூ. நமாஸ் டைம் 7 AM, ஸோ கம்ப்ளீட்டட். ஓகே. மனோஜ் ப்ரோ, எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சிரிச்சிட வேண்டியதுதான். எனக்கு சிரிப்பு